என்னங்க புஸ்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கும்போது நம்ம யார் என்னங்கிறது மறந்துடும்ல. அந்த மாதிரி ஒரு நியூ இயரோட பயங்கரமான ஹாப்பியில் இருக்கும்போது லைவில் விஜய் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஃபேன்ஸு. அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு வைஷாலி ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, விஜய் இருக்காரா அப்படிங்கும்போது அவரோட வீட்டில் நியூ இயர் கொண்டாடிட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. உடனே நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா நம்பாங்க, விஜயா யாருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ லக்ஷ்மி பிரியா மூடில் இருக்கேங்க, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது காவேரி விஜய் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாமி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வந்திருக்காங்களா அங்கே ஈவெண்ட்டுக்கு, அது மாதிரி லைவில் கேட்டிருப்பாங்க. இந்த லைவ் சூப்பராக இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில் முதலாக ஒரு நியூ இயர் அன்றைக்கி வந்த ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து லக்ஷ்மி பிரியா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பொதுவாக நான் எல்லா நாளுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஹாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும், அந்த டேயில் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் சரி, அந்த ஹாப்பி மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் எண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஈவெண்ட்டில் வைஷாலியோடைய கணவருடைய இன்ஸ்டா ஐடி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த சூரியன் அப்படின்ட்டு கூட நான் ஒருக்கா குழம்பிட்டேன் இல்லையா, அதை கூட தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவருடைய இன்ஸ்டா ஐடி தான் அப்படின்ட்டு வைஷாலியோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ யாராச்சும் ஃபேன்ஸ் அந்த லைவில் வரும்போது பேசியிருப்போம் இல்லையா கமெண்ட்ஸில், அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அட்வைஸு, விஷு, ஒரு வெல்விஷராக நீங்கள் யார் என்னவாக இருந்தாலும் எனக்காக இவ்வளோ நினைக்கிறீங்களே, அதேமாதிரி உங்களுக்கும் நான் நினைக்கிறேன்ட்டு அதே அன்பு அழகாக லக்ஷ்மி பிரியா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் லைவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா நம்ம சொன்னால் ஒரு 12:40க்கு மேலே அந்த லைவ் வந்திருப்பாங்க. அப்பயுமே நல்ல ரெஸ்பான்ஸு. ஸோ அதுதான் வைஷாலி அந்த இடத்துல குட்டியாக டான்ஸ் ஆடுறது அப்படின்ட்டு ஏக்கச்சக்கமான விஷயங்களும் இருக்குது. ஸோ லைவில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது யார் விஜய்ன்னு கேட்டது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் சீரியஸ்லி சம்டைம்ஸ் உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் எக்ஸ்ட்ரீம் யோசனையில் இருக்கும்போது ஒரு சில சமயம் ஐயோ உங்கள் பேர் என்னமோவே அப்படின்லாம் கூட நம்ம ரொம்ப பழகியிருக்கவங்களதே தடுமாறும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.